பணம் திருப்பி தர வேண்டியிருக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதிலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது ரிசர்வ் வங்கியின் விதி. ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமலே முழு விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்காமலே டிஜிட்டல் முறையிலே இந்த 2 திட்டங்கள் மூலம் பஜாஜ் பைனான்ஸ் நிதி திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கடன் அளித்து வருகிறது. ஆகவே இந்த 2 திட்டங்களுக்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்திருக்கிறது. முறைகேடுகளை சரி செய்யும் வரை, அதாவது ரிசர்வ் வங்கி விதிப்படி இந்த திட்டங்களை மாற்றும் வரையிலே இந்த திட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. ஆகவே பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனம் இகாம், இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு ஆகிய இந்த 2 கடன் திட்டங்களை விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படுத்தும் வகையிலே கொண்டு வந்தால் மீண்டும் அதை செயல்படுத்த ரிசர்வ் வங்கியின் அனுமதி கிடைக்கும். அதுவரையிலே இந்த 2 திட்டங்களுக்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கணபதி.